අපේක්ෂකයින් මේ මොහොතේදී මැතිවරණ මහලේකම් කාර්යාල පරිශ්‍රයට පැමිණෙන ආකාරය ඔබ දකින්නේ. ඒ අනුව අපේක්ෂකයින් තවත් පැමිණීමට නියමිතව තිබෙනවා අප මුදල් තැන්පත් කළ පාර්ශවීන්. ඒ අනුව අප ඔබට සජීවීව මේ සියලු දර්ශන ජාතික රූපවාහිනිය ඔස්සේ සමීප කරන මොහොතයි ඔබ මේ දකින්නේ. විශේෂයෙන්ම මෙවර ජනාධිපතිවරණය සඳහා එතනින් පසුවයි ලකුණු දීමේ පටිපාටියට අනුකූලව මෙවර ஆம் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக சஜித் பிரேமதாச அவர்கள் இப்பொழுது வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பதற்காக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வரை தருவதை நீங்கள் பல கட்டுப்பணம் செலுத்தியவர்கள் இப்பொழுது தங்கள் அத்தோடு 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் இடமாக இங்கே அனுமதி பெற்ற அரசு தகவல் திணைக்களத்தினூடாக அறிக்கையிடுவதற்கு அனுமதி பெற்ற ஊடகவியலாளர்களுக்கு மாத்திரமே இங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறந்த முறையிலே இங்கே இந்த கடமைகளை மேற்கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தமாக 40 ජනාධිපතිවරණයට අදාළව නාම යෝජනා පත්‍ර ලබා දීමේ මැතිවරණ කොමිසම විසින් ප්‍රකාශයට පත් කරන්නේ. කොමිසම විසින් සියලු දේ සලකා බලා මෙරට ජනාධිපතිවරයෙකු ලෙසින් කටයුතු කිරීමට සුදුසුකම් ලක් පාර්ශවයක් ලෙසින් අපේක්ෂකයෙකු ඉදිරි මැතිවරණයේදී ජනතාව ඉදිරියට රැගෙන එන්නේ. இன்று காலை 9 மணி தொடக்கம் 11 மணி வரை வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வேட்பாளரும் அவரோடு இருவருமாக இங்கே வருகை தருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அத்தோடு 11 மணி தொடக்கம் 11:30 வரை ஆட்சேபனைகள் செய்வதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கூறியது போல ஒரு வேட்பாளரோ அல்லது எதிர் வேட்பாளரின் பெயர் குறித்து அந்த வகையிலே வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு பத்திரங்களை இப்பொழுது விஷேட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக இப்படியான பாதுகாப்பு நடவடிக்கை